கோடநாடு எஸ்டேட்டின் பங்குதாரராக தான் நீக்கப்பட்டது குறித்து தெரியாது என்று ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகனான சுதாகரன் சிபிசிஐடி விசாரணையில் தெரிவித்துள்ளார். ஆயிரத்து 1991 ஆண்டு ஆட்சிக்கு வந்த ஓரிரு ஆண்டுகளில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தரப்பினர் 906 ஏக்கர் கோடநாடு எஸ்டேட்டை வாங்கினர். எஸ்டேட்டின் பங்குதாரர்களாக ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோரது பெயர்கள் சேர்க்கப்பட்டன. எஸ்டேட்டுடன் அருகில் இருந்த வேறு சில தேயிலை தோட்டங்களும் வாங்கப்பட்டதால் பரப்பளவு அதிகரித்தது. இந்நிலையில் 2016 ஆண்டில் ஜெயலலிதா மரணமடைந்த பிறகு 2017 ஆண்டில் சொத்து குவிப்பில் சசிகலாவும் சிறையில் அடைக்கப்பட்ட போது கோடநாட்டில் 2017 ஆண்டு ஏப்ரல் 24 உள்ளே புகுந்த ஒரு கும்பல் காவலாளி ஓம் பகதூரை கொன்றுவிட்டு உள்ளே இருந்த ஆவணங்களை திருடிச் சென்றதாக புகார் கூறப்பட்டது. 2021 ஆண்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வழக்கு விசாரணை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு நபர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதன்படி கோடநாடு எஸ்டேட்டின் பங்குதாரர்களில் ஒருவரும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகனுமான சுதாகரனுக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியிருந்தது. இதையடுத்து சுதாகரன் விசாரணைக்காக கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜரானார். விசாரணைக்கு ஆஜராவதற்கு முன்பு அவர் வானத்தில் சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் வைத்தபடி உள்ளே சென்றார். அங்கு சுதாகரனிடம் சுமார் 1.5 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. சிபிசிஐடி காவல் கண்காணிப்பாளர் மாதவன், கூடுதல் கண்காணிப்பாளர் முருகவேல், துணை கண்காணிப்பாளர் சந்திரசேகர் உள்ளிட்ட சிபிசிஐடி குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது 1994 ஆண்டு முதல் கோடநாடு எஸ்டேட் பங்குதாரர்களில் ஒருவராக இருந்து வந்ததாகவும் ஒரே ஒரு முறை மட்டும் அங்கு சென்று தங்கியதாகவும் பின்னர் தன்னை பங்குதாரரில் இருந்து நீக்கியது குறித்து எதுவும் தெரியாது என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கோடநாடு எஸ்டேட்டில் நடந்த கொலை கொள்ளை சம்பவம் பற்றி சிறையில் நாளிதழ் மற்றும் தொலைக்காட்சி செய்தி மூலமாக அறிந்து கொண்டதாகவும் ஜெயலலிதாவின் வாகன ஓட்டுநராக கனகராஜ் பணியாற்றியது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது எனவும் சுதாகரன் பதிலளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சுதாகரன் விசாரணை தீவிரமடைந்துள்ளதா, உண்மை வெளிவருமா என்று தனக்கு தெரியவில்லை என்று கூறினார். 40 கேள்விகள் என்று நினைக்கிறேன். 40 கேள்விகள் நிறைவா இருந்தது. மீண்டும் வர சொல்லிருக்காங்களா? இல்ல விசாரணை முடிஞ்சிச்சு. இல்ல அதை பத்தி எனக்கு தெரியல. தெரியாது. இந்த வழக்கு தொடர்பாக 500க்கு மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக மேலும் சில முக்கிய பிரமுகர்களை விசாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.